ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னு. அதுவும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 19:29 டைம். அதாவது 7:29க்கு தோனியும் அந்த ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ண மாரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா டெய்லண்டரா ஆடி அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு டாப் ஆர்டர் கிடச்சி அவர் எல்லா இடத்துலையும் அவர் ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல பிளேயர் அவர். ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்படி இருந்தால் ஐபிஎல் ஆடி இருக்க வேணாமே, அவர் தான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அது இருக்காது. அவர் என்னைக்கு வந்து ஓகே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளும் ஆடினதை போதுன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணாரோ அவர் தானாக விலக போகிறாரு. சொன்ன மாதிரி சாய் சுதர்ஷன் வந்து பயங்கரமான ரன் பெர்ஃபார்மராக இருக்கார். மேபி இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ரன் அடிச்சுட்டு அமைதியாக போகிறது ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ரன் அடிச்சுட்டு ஒரு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணி சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிட்டு. சுப்மன் கில்லை பற்றி பேசும்போது அவர் அடுத்த கிங் ஆகணுங்கிற மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஐபிஎல்ல. அம்பையர் கிட்ட போய் சண்டை போடுறது, கொடுத்த டிசிஷனுக்கு எதிராக விக்கெட் எடுத்துட்டு விராட் கோலி மாதிரியே செலிப்ரேட் பண்ணுறது, அக்ரஷனாக வந்து தன்னை காட்டிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் புஜாராவை கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று அதே தான் வந்து அஜிங்க் ரஹானே பற்றி ஜிங்ஸையும் கூப்பிட்றது கஷ்டம். ஏன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், நான் ஒரு நாட் நல்லா ஆடினேன், நீ ஆடலையா போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீ உன்னை திரும்ப ப்ரூவ் பண்ணு, நீ போய் ரஞ்சி ஆடு, போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடுன்னு அனுப்பி விடாமல் நான் திரும்ப கில்லுக்கு தான் சான்ஸ் கொடுப்பேன். இவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ இப்போதைக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் பற்றி தான். அதை பற்றி மட்டும் பேசல, எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஸ்குவாடில் யார் அடுத்து கேப்டனாக வர போகிறாங்க, ஸ்குவாடுக்குள்ளே யார் வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம கூட முகமது ஜாவேத் அண்ணா இருக்காரு. அண்ணா வெல்கம். ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறோம். ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருன்னு. ஆனால் அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அதற்கு முன்னாடி அவர் கேப்டன் ஆக போறது கிடையாது, அவர் டீம்ல எடுக்க போறது இல்லை, இந்த மாதிரியான நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அவர்கிட்ட இருந்து அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சு. அதுவும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 19:29 டைம். அதாவது 7:29க்கு தோனியும் அந்த ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் ஏன் நடந்துச்சு, திடீர்னு இந்த முடிவு ஏன் அவர் எடுத்தாரு? இல்லை, ஆக்சுவலாக இப்போ ஒரு 38 வயசு ஆச்சு, நம்ம அதை மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து பயங்கரமாக ரோஹித் கோலி அவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி தோனியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருத்தருக்கு ஒரு ஏஜ். இன்னொன்று அவங்க அந்த கேமை என்ஜாய் பண்ணணும். அதே சமயம் யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் வந்து பின்னாடி லைனாக இருக்காங்க நம்ம கண்ட்ரிக்கு ஆடுறதுக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அவர் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பார். ஸோ இனிமேல் ஒன் டே ஃபார்மேட் ஆடலாம், T20 ஃபார்மேட் ஆடலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் கேமுன்னு. ஸோ இதுதான் அவரோட முடிவாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா தோனி ரிட்டையர் ஆன அதே டைமில் இவர் ரிட்டையர் ஆனது மேபி அது வந்து ஓகே அவர் மென்டாராக மதிக்கிற தோனி பண்ண அதே விஷயத்தான் நானும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறோன்னா நீங்கள் தோனியை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வரும்போது அவர் ஃபஸ்ட் வந்து ஆமாம்மான்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், அவரோட ஸ்டைல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார். பட் ரிட்டையர் ஆகிறது அவரோட ஐடலோட ஸ்டைலாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அவர் பண்ணிக்கலாம். ஏன்னா தோனினால அவரோட கரியரே மாறிச்சு. இன்னொன்று அவர் சும்மாலாம் ரிட்டையர் ஆகல, நிறையா இந்தியாவுக்காக நிறைய சக்ஸஸ் டெஸ்ட்லேயும் அச்சீவ் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆகிறார். கிட்டத்தட்ட 4000 ரன் அடிச்சிருக்காரு. கேப்டனாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட வச்சார். ஸோ அவரால் என்ன பெஸ்ட் முடியுமோ அதை பண்ணார். பட் இது என்ன கேட்டிங்கன்னா அது கரெக்டான டெசிஷனுங்க. ஏன்னா அவர் இதுக்கப்புறம் தான் என்ஜாய் பண்ணி ஒன் டே T20 ஆட முடியும். ஓகேண்ணே. இப்போ ஃபியூச்சர் நோக்கி போறாருன்னு சொல்றீங்க. அது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் இதற்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கேட்டப்போ இங்கிலாந்து சீரிஸ்க்கு என்ன பிளான் அப்படிங்கிறப்போ, நாங்க இங்கிலாந்துல போய் ஜெயிப்போம், நாங்க கம்பேக் குடுப்போம் அப்படிங்கிற மாரிலாம் இதே ரோஹித் சர்மா தான் சொல்லியிருந்தாரு. அப்படி சொன்ன ரோஹித் சர்மா திடீர்னு அவர வந்து ரிட்டயர்மெண்ட் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிட்டு போன உடனே இந்த நியூஸ் அப்படியே பெருசா பரவ ஆரம்பிச்சிருச்சு. அவர் ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டைம் வந்து தோனிக்கு ஈக்குவலா, பட் தோனி மாதிரியே இவரையும் மேபி ஒதுக்க ஆரம்பிச்சிருப்பாங்களோ, அதனால தான் வந்து இவரோட ரிட்டயர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாரோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமா அவர்கிட்ட மேபி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறமா உங்கள எடுக்கிறத பத்தி நாங்க யோசிப்போம், நீங்க டெஸ்ட்ல இருப்பீங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா டீசென்ட்டா விலகிரலாம் அப்படிங்கிற மாரி தான் ரோஹித் சர்மா விலகின மாரி எனக்கு தெரியுது. இந்த ரிட்டயர்மெண்ட் ஓகே, ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான், அக்செப்டபிள் தான். ரோஹித் சர்மா ஏன் ரிட்டயர்மெண்ட் ஆனார்ன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள இந்த மாரி போயிட்டு இருக்க பிரச்சனைகளால தான் இவர் ரிட்டயர்மெண்ட் ஆனார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அத பத்தி இல்லை, ஆக்சுவலாக நமக்கு என்ன உள்ள நடக்குதுன்னு சரியாக தெரியல. பட் யார் கேட்டாலுமே அந்த பிளான் பண்ணாதப்போ அடுத்து இங்கிலாந்து போகிறீங்க எப்படி இருக்கும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ்னு கேட்கும்போது ஆப்வியஸாக பாசிட்டிவாக தான் பதில் சொல்லுவாங்க. அது ரோஹித் சர்மான்னு இல்லை, யார்கிட்ட கேட்டிருந்தாலுமே அதான் அப்படி தான் பதில் சொல்லியிருப்பாங்க. பட் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஓகே நம்ம ஆடலாம், அவரோட மைண்ட் அவரோட பாடி அவருக்கு தான் தெரியும். ஸோ நிறையா விஷயங்களை வந்து அவர் நிறைய அவரை பற்றி பார்த்தீங்கன்னா நீ அது பண்ணுறதில்ல இது பண்ணுறதில்லங்கிறது நிறையா வந்து என்ன தான் பண்ணாலுமே கிரிட்டிசிசம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி தான் அவர் ஒரு கிரேட் பிளேயர், கிரேட் கேப்டனாக வந்து இந்த உலகத்தில் அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. பட் என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு ஏற்கனவே தோணியிருக்கும்.
ஓகே நம்ம இந்த ஃபார்மேட்க்கு பாடி சப்போர்ட் பண்ணுது. இத நம்ம பண்ணுவோம்னு. அதுதான் ரீசனா இருந்திருக்கும். பட் வெளிய இருந்து பிரஷர் போட்டு இவரு சாதாரண ஒரு இதெல்லாம் கிடையாது. எத்தன பேர் பிரஷர் போட்டுருக்காங்க. இவர் ஃபார் எக்ஸாம்பிள் 2011 வேர்ல்ட் கப்ல செலக்ட் ஆகல. ஸோ அங்கேயும் வந்து அவர வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். நெறைய பிளேயர்ஸ் ஆடுனாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியால ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா டெய்லண்டரா ஆடி, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு டாப் ஆர்டர் கிடைச்சு, அவர எல்லா இடத்துலயும் அவர் ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல பிளேயர் அவரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. இத்தனைக்கும் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இந்த லெவல் அச்சீவ் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா பாலிடிக்ஸ் நடக்கிறது எல்லாத்தையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க. ஸோ அவரு கேப்டன்சி எடுத்தா கூட நான் இந்த கேப்டன்ல தான் ஆடுவேன்னு அந்த மாரி பிளேயரும் கிடையாது. ஏன்னா நீங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிலயே ரோஹித் சர்மா ஆடுறத நம்ம ஐபிஎல்ல பார்க்க முடியுது. அவருக்கு ஓகேப்பா போதும். நம்ம இனிமேல் ஒன் டே, ஒன் டி20 ஆடலாங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. அவரோட பாடி மேபி அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ரீசென்ட்டா கூட கில்க்ரிஸ்ட் சொன்னாரு. நீங்க வந்து என்ன ரிட்டயர் எப்படி ஆனீங்க அப்படின்னா, இல்ல கீப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெகுலேஷன் கேட்ச் ஒண்ணு விட்டேன். அத ஸ்க்ரீன்ல ஒரு 10 தடவ போட்டு காமிச்சுட்டே இருந்தாங்க. அத பார்த்துன்னே இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ ஹேட்டன் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல இருந்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாரி, "ஓகே மேத்யூ, இதுக்கப்புறம் நான் ஆட வேணாம்னு நெனைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான கேட்ச். ஸோ இதுக்கே என்னால என்னோட பாடி சப்போர்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு மொமெண்ட் ரோஹித் சர்மா கூட இருந்திருக்கலாம். மேபி ஐபிஎல் முடிஞ்சு ஃபியூச்சர்ல அவர் இத பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் நம்மகிட்ட. ஓகே. இப்போதைக்கு டெஸ்ட்ல இருந்து மட்டும் தான் ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓடிஐ லீட் பண்ணுவார் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ லீட் பண்றத பத்தி ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ தோனி லீட் பண்ணாங்க. அவரு கீழ ரோஹித் ஆடுனாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோலி பண்ணாரு. அவரு கீழ ஆடுனாரு. அப்புறம் இவர் லீட் பண்ணாரு. ஸோ இவங்கலாம் எப்படின்னா, கிரிக்கெட்ல என்ன பண்ண முடியும்? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட் உள்ள பிளேயர்ஸ். ஸோ இன்னொருத்தங்க லீட் பண்றாங்க, நான் ஆட மாட்டேன். அந்த மாரிலாம் இப்போ இல்ல ஆக்சுவலா. அப்படி இருந்தா ஐபிஎல்லே ஆடியிருக்க வேணாமே! அவரு தான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அது இருக்காது. அவர் என்னைக்கு வந்து ஓகே, யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நம்மளும் ஆடுனது போதும்ன்னு என்னைக்கு ஃபீல் பண்றாரோ, அவரு தானா விலக போறாரு. ஸோ ஓகே. நமக்கு என்னன்னா, இந்த மாரி பெரிய பெர்சன்ஸ்லாம் வந்து ரிட்டயர் ஆகும்போது ஏதாவது அறிவிச்சாங்க, இந்த மாரி பண்ணும்போது நம்ம நெறைய வந்து ஓகே இது இருக்குமோ, அது இருக்குமான்றோம். பட் கண்டிப்பா இது இவ்ளோ அச்சீவ் பண்ணவங்கள வந்து நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்களுக்கு பிரஷர் அப்படின்னா கண்டிப்பா சொல்ல வாய்ப்பே இல்ல. இவங்களே ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம்னு அவங்களே ஒதுங்குறது தான். ஓகேண்ணா. இப்போ ரோஹித் சர்மா வெளிய வந்துட்டாரு. ரிட்டயர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துக்கு ஒரு பிளேயர தேடணும். மேபி அந்த இடத்துக்கு ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தாலுமே, கேப்டன் யாரு? அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த கேப்டன்சி கண்டெண்டர் லிஸ்ட்ல 3 பேர் இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, சுப்மன் கில் அண்ட் கேஎல் ராகுல். இந்த 3 பேர்ல யாருக்கு குடுக்க வாய்ப்பு இருக்கு? இங்க ஒருத்தருக்கு ஹை பெர்சன்டேஜ்ல வந்து சப்போர்ட் போயிட்டு இருக்கு. அவருக்கு குடுக்குறது ஓகே தானே? சுப்மன் கில்ல பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். குடுக்குறது ஓகே தானா அவருக்கு கேப்டன்சி? உங்க ஒப்பீனியன் யாரு 3 பேர்ல பெஸ்ட் கேப்டனா இருக்கலாம்? இல்ல யாரு இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? சுப்மன் கில் வந்து இதுக்கு முன்னாடி ஜிம்பாப்வேட்ட மட்டும் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டா ஜஸ்பிரித் பும்ரா ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எஸ். அவ்வளோ பெரிய ஆஸ்திரேலியன் டீம அந்த மண்ல ஆடும்போது, மேட்ச்சு அவர் பண்ண கேப்டன்சில டீமே பயப்பட வச்சாங்க. அது சாதாரண அக்ரஷன்லாம் இல்ல. என்ன இப்போ கோலினா அக்ரஷன காட்டுவாரு. இவரு அந்த அளவுக்கு அக்ரஷன்லாம் காட்டல. அமைதியா அவரோட மேட்ச் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி பவுலிங் சேஞ்சு, அவர் என்கரேஜ் பண்ண விதம் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த மாரி மேபி பும்ராக்கு கிடைக்கலன்னா, ஃபிட்னஸ் இஷ்யூ அவர் பவுலர் 3 ஃபார்மேட் ஆடணும். எப்படி அவர் டீமோட இருக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் அவர் கேப்டனா ஆட வச்சு ஏன்னா இப்போ நம்ம இங்கிலாந்து போறோம். இது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது இப்போ. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இங்கிலாந்து போறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். பும்ரா ஏற்கனவே நெறைய வாட்டி போயிருக்காரு. ப்ரூவும் பண்ண ஒரு பிளேயர். ஸோ என்ன கேட்டா, சுப்மன் கில் குடுக்குறாங்கன்னா, மேபி வைஸ் கேப்டனா குடுத்துட்டு, பும்ராவ கேப்டனா வச்சு இந்த சீரிஸ் ஆட வைக்கலாம். அதான் ஓகே. கரெக்ட்டான டெசிஷனா இருக்கும். கேஎல் ராகுல் இந்த ஆப்ஷன்ல இல்லையா? உங்கள பொறுத்தவரைக்கும்? இல்ல இப்ப நீங்க சுப்மன் எடுத்துட்டு வந்தனால நான் சொல்றேன். ஓகே. கேஎல் தான் வந்து இப்போ சுப்மன நீங்க எடுத்துட்டு வரலன்னா, பும்ரா கேப்டன்ஷிப் பண்ணட்டும். வைஸ் கேப்டன் கீப்பரா இருந்துட்டு போதும். ஏன்னா, ஓகே. அவரும் நெறைய இந்த ஓவர் த இயர்ஸ் கேஎலும் நெறைய பார்த்துட்டோம். எல்லாரும் இப்போ விரும்புறாங்க அவர் பேட்டிங் ஆடுனாருன்னா. அந்த அளவுக்கு அவரோட பேஷன்ஸும் சரி, ஆ என்ன சொல்றது மேட்ச் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கட்டும். அதே மாரி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸு, பிரஷரான சிச்சுவேஷன்ல ரொம்ப அமைதியா இருக்காரு. மேட்சும் முடிச்சு தர்றாரு. ஸோ கேஎல் இருக்கிறது ஓகே. பட் நீங்க சொன்ன மாரி ஏன் சுப்மன் கில்க்கு இவ்ளோ ஹைப் இருக்கு? ஏன் வந்து எப்பவுமே வந்து அவரு தான் வரணும்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது எல்லாமே அவர் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க மாரி தெரியுது. அதாவது அவருக்காக ஒண்ணு பண்ணுவோமேங்கிற மாரி தான் இப்போதைக்கு பிசிசிஐ பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாரி தோணுது. கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒரு சில சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குண்ணா. இப்போ பிஜிடி ஃபெயிலியருக்கு வந்து அபிஷேக் நாயர் தான் காரணம்னு சொல்லி அவர தூக்கி வெளிய போட்டாங்க. மத்த கோச்சிங் டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கு. ஸோ இவங்க இப்படி டெஸ்ட்ல என்ன பண்ண போறாங்க? ஏன்னா இப்போ இந்தியாவோட டெஸ்ட் ரேங்கிங் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? கம்பேக் குடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லைங்க எப்பவுமே ஒரு சீனியர் பிளேயர்ஸ் வந்து டீம் விட்டு போறாங்கன்னா, புது டீம் செட் பண்ணும்போது இந்த மாரி ஃபெயிலியர்ஸ நம்ம சந்திப்போம். பட் ரொம்ப நாளாவே இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா, சர்ஃப்ராஸ் கான்லாம் டீம் உள்ள வந்தாரு, போனாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, கருண் நாயர் 300லாம் அடிப்பாரு. அவர கொஞ்ச நாள் ஃபெயிலியர் ஆனதுக்கே உடனே தூக்கி வெளிய போட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம சரியா விராட் கோலி கேப்டன்சிக்கு அப்புறம் செலக்ட் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலி இருக்கும்போது டெஸ்ட் பயங்கரமா இருந்தது நம்ம இந்தியா டீம். நம்ம கிட்ட ஆட இப்போ வெளிநாட்டு போறோம். ஹோம்லயே வந்து நம்ம கிட்ட ஆட ஆப்போனன்ட்ஸ் பயப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோம்ல இல்ல, அவங்க அவங்க ஹோம்ல. ஹோம்ல. அதே மாரி கோலியோட அக்ரஷனும் வேற மாரி இருந்துச்சு. வேற கேப்டன் இப்போ தோனி, கும்ளே இவங்கலாம் கேப்டன்ஷிப் பண்ணும்போது, இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கா போய் மேட்ச் ஆடுறோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிராஸி விக்கெட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் அங்க ஆடுறது ரொம்ப கஷ்டம். அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணாத பவுன்ஸ் இருக்கும். அத ஆடணும். அதுவும் நல்ல பேஸ் பவுலர் டேல் ஸ்டெயின் மாரியான பவுலரு ம். பவுலிங் கண்டிஷன் சப்போர்ட் பண்றதுக்கு. நீ உங்க ஊர்ல இதுதான் பெஸ்ட்ன்னு நீ பண்ற. நீ எங்க ஊருக்கு வான்னு சொல்லிட்டு, கோலி என்ன பண்ணாரு, நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஸ்பின் ட்ராக், டஸ்டி பிட்சஸ் இருந்துச்சு. அவங்க இங்க வந்து ஆடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்லப்போனா டிஎன் எல்கர்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் பவுலர் இங்க 5 விக்கெட் எடுத்துட்டு போனாரு. சவுத் ஆப்பிரிக்கா எங்க டூர் வரும்போது. ஸோ அதே தான் நம்ம திரும்ப குடுத்தோம். பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஏசியால இந்த மாரி ஸ்பின் ட்ராக் எப்போ போட்டாலுமே, என்ன இது இதெல்லாம் ஒரு பிட்ச்சான்னு கேட்பாங்க. இதே வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கால, நியூசிலாந்துல, இங்கிலாந்துல, ஆஸ்திரேலியால மேட்ச் 3 நாள்ல முடிஞ்சா, பவுன்சி விக்கெட்ப்பா உங்களுக்கு ஆடத் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விராட் கோலியோட டாமினேஷன் சூப்பரா இருந்தது. எக்ஸலன்ட் கேப்டன்சி டெஸ்ட்ல பயங்கரமா பண்ணாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் ரோஹித் எடுத்தாரு. பட் வந்து நடுவுல நெறைய சேஞ்சஸ் இருந்தது. அது மேனேஜ்மென்ட்டோட தலையீடா, இல்ல செலக்ஷன் கமிட்டியான்னு தெரியல. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கான ஒரு இடம் கிடைக்கல. வந்துட்டு இருந்தாங்க. திரும்ப வெளிய எடுப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. பட் இப்போ வந்து திஸ் இஸ் த ரைட் டைம். நம்ம நெறைய பிளேயர பார்க்குறோம். அவங்க ஆடட்டும். நெறைய மேட்சஸ் ஆடட்டும். ஓகே. நான் ஃபெயிலியர்ஸ் வந்தா இதுலருந்து ஒரு பரவால்ல. கேள்வி நான் கேட்டுக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கருண் நாயர் ஒரு நல்ல கம்பேக் குடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ட் இது இல்லாம சாய் சுதர்ஷன் டோர தட்டிட்டே இருக்காரு. நான் வரேன், வரேன் அப்படிங்கிற மாரி. அவர், ருத்ராஜ் கெய்க்வாட் மாரியான பிளேயர்ஸ். இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் டெஸ்ட்ல டெபியூட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்கா நல்ல ஆல் ரவுண்டர்ஸும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ரஞ்சி டிராஃபில ஆடுனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் யாருக்காச்சும் கிடைக்குமா? கண்டிப்பா, கண்டிப்பா கிடைக்குமாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன மாரி சாய் சுதர்ஷன் வந்து பயங்கரமான ரன் பெர்ஃபார்மரா இருக்காரு. மேபி இன்னைக்கு இருக்கிற உலகத்தில பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு ரன் அடிச்சுட்டு அமைதியா போறது ஒரு பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். மேபி ம். ரன் அடிச்சுட்டு ஒரு யாருமே எதிர்பார்க்காத மாரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணி, செலிப்ரேஷன் பண்ணோம். சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் முன்னாடி நான் சஞ்சு சாம்சன் செலக்டே ஆவாதப்போ, சோசியல் மீடியால பயங்கரமா அவர் எப்போ ஆவாரு அது இதுங்கிற மாரி பயங்கரமா ஆச்சு. பட் என்ன சொல்றது, அவரு அந்த மாரி ஆகும்போது சில பேர் யோசிச்சாங்க, ஓகே இந்த மாரி வந்து சோசியல் மீடியாவோட சப்போர்ட் அது வந்து உண்மையாவே சஞ்சு சாம்சனுக்கு சோசியல் மீடியாவோட சப்போர்ட் கிடைக்கும்போது, சான்ஸும் கிடைக்கப்பட்டது ஆக்சுவலா. சரி ரொம்ப பிரஷரா இருக்கு செலக்ஷன் கமிட்டிக்குன்னு. மேபி சாய் சுதர்ஷனும் ஏதாவது செலிப்ரேஷன் ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆமா. அவர் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு நெனைக்கிறேன். சாய்க்கு பேட்டிங் வந்தா மட்டும் போதாது. பிஆர் டீமும் வேணும். அப்பதான் உள்ள ஆ போக வாய்ப்பு இல்ல இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்க அப்படிதான் போயிட்டு இருக்கு நெலம. அதான் இந்தியன் டீம் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் கேப்டனா வரப்போறவரே இருக்காரு. ஆமா. கண்டிப்பா, இப்போ கண்டிப்பா. ஏன்னா சுப்மன் கில்ல பத்தி பேசும்போது, அவர் அடுத்த கிங் ஆவணுங்கிற மாரி நெறைய ட்ரை ம். பண்ணிட்டு இருந்தாரு ஐபிஎல்ல. அம்பயர் கிட்ட போய் சண்ட போடுறது, குடுத்த டிசிஷனுக்கு எதிரா, விக்கெட் எடுத்துட்டு விராட் கோலி மாரியே செலிப்ரேட் பண்றது, அக்ரஷனா வந்து தன்னை காட்டிக்கிறது. நீங்க சொன்ன மாரி, அதாவது ஒரு பக்கம் சாய் சைலன்ட்டா ரன் அடிச்சிட்டு இருந்தாலும், இவர் பண்ற ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் எப்படியாச்சும் அங்க பதிவு பண்ணிறணுங்கிற மாரியே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஆட்டிட்யூட் பத்தி என்ன நெனைக்கிறீங்க? சுப்மன் கில்லோட இல்ல இந்த எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க பிஆர் டீமா இருக்கலாம். இல்ல ஒரு ஆடுற ஃப்ரான்சைஸ்ல இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள வச்சு நம்ம பேஜையும் ப்ரமோட் பண்ணலாம். நீங்களும் நெறைய பேர்ட்ட ரீச் ஆவீங்கன்னு சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன வேணா பண்ணாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வேணும். அது கிடைச்சா நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போம். அது ஜெயிச்சா போதும்ன்னு. ஓகே. ஆ இல்லன்னா கண்டிப்பா கஷ்டம். நீங்க என்ன காமிச்சாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்த புதுசுல ரிஷப் பந்த் அப்படியே தோனியோட ஷேடோவா தான் இருந்தாரு. பின்னாடி நிப்பாரு, கீப்பிங்கு, அமைதியா இருப்பாரு. ஃபீல்ட் செட்டப் அதே ஸ்டைல்ல இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணாரு. ஒரு கட்டத்தில அவருக்கே இல்ல நம்ம இன்னொருத்தர ஃபாலோ பண்றோம். நம்ம நம்மளா இருப்போங்கிறது அவரா அந்த மெச்சூரிட்டி புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு இல்ல, இல்ல எனக்கு என்ன வருதோ நான் பண்றேன்னு. அதே தான் சுப்மன் கில். இப்போ கோலி மாரிலாம் பண்ணலாம். ரிசல்ட் எல்லாம் கிடைக்கலன்னு வைங்களேன். கோலியும் வந்த புதுசுல நெறையா வந்து கிரிட்டிசிசம்லாம் அவர்லாம் பார்த்தாரு. நெறைய பேர் திட்டினாங்க அவர. ஓ! நீ என்ன இந்த ஃபிங்கர்லாம் காட்டுவியான்னு ஆஸ்திரேலியா மீடியாலாம் சும்மாவே இருக்காங்க. பட் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணாரு பெர்ஃபார்மன்ஸ்ல. அது சுப்மன் கில்ட்ட இருந்தா நம்மளும் அக்செப்ட் பண்ண தான் போறோம். பட் ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேண்ணே. இப்ப என்கிட்ட 2 கேள்வி இருக்குண்ணே. இப்போ சீனியர் பிளேயர்ஸ் சுத்தமா இல்லன்னு வச்சுக்கலாம் டீம்ல. பட் இருந்தாலும் 2 பேர் இருக்காங்க. விராட் கோலி, கேஎல் ராகுல் ஆல்சோ கொஞ்சம் சீனியர் தான். விராட் கோலி அண்ட் ஜடேஜா தான் சூப்பர் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பேருக்கும் இதுக்கப்புறமா டீம்ல சான்சஸ் எப்படி இருக்க போது? அண்ட் இவங்களோட டெஸ்ட் கரியர் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு கேள்வி இருக்கு. இது கூடவே கம்பைன் பண்ணி இன்னொன்னு நான் கேட்டுர்றேன். மத்த சீனியர் பிளேயர்ஸான அஜின்க்யா ரஹானே அண்ட் சதீஷ்வர் புஜாரா 2 பேருமே நல்ல ப்ராமிஸ் காட்டியிருக்காங்க. டொமஸ்டிக் லெவல்லயும் இப்பவுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் வாய்ப்பு உள்ள இருக்கா? இல்ல இந்த 2 பேருக்கே வாய்ப்பு எண்ட் ஆயிருச்சா? அத மட்டும் எனக்கு சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் புஜாராவ கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. இன்னொன்னு அதே தான் வந்து அஜிங்க் எனக்கு ரஹானே பத்தி. ஜிங்ஸையும் கூப்பிடுறது கஷ்டம். ஏன்னா, அவரு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் ஒரு நாள் நல்லா ஆடுனேன். பட் ஸ்டில் அந்த டூர் முடிஞ்ச உடனே என்ன தூக்கிட்டாங்க. நான் ஸ்கேப் கோட் ஆயிட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி கூட அபிஷேக் நாயர் அவர பத்தி ஒரு ஆ. கொஸ்டின் கேட்டீங்க. உண்மையா பாவம் ஆக்சுவலா மொத்த டீமும் தப்பு பண்ணுமாம். ஆனா ஒருத்தன புடிச்சு தூக்கி வெளிய போடுவாங்களாம். அது பாவம் ஆக்சுவலா அபிஷேக் நாயர பத்தி வருண் சக்கரவர்த்தி இருக்கட்டும்,
கேகேஆர் எல்லா பிளேயர்ஸும் அவ்வளோ புகழ்ந்து தினேஷ் பேசினாங்க. கார்த்திக், வெங்கடேஷ் ஐயர், ம். அங்கி சகுவன்ஷி மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு அதாங்க வந்தது. நெறைய பேர் அவர பத்தி பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சீரியஸ் தோத்து போனோம். யாரையாவது தூக்கி வெளிய போணும். சத்தியமா பாவம் அவரு ஆக்சுவலா. இவ்ளோ கொஞ்ச நாள்ல எல்லாமே வந்து ஓகே எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு, நான் இந்த டெக்னிக் சொல்லுது அந்த அந்த மாரி இருக்க முடியாது. எந்த கோச்னாலயும் எஸ்பெஷலி ஒரு பேட்டிங் கோச்சா, பேட்டிங் மென்டாரா இருந்தாரு. பட் அந்த சீரியஸ் கேவலமா தோத்தோங்கிற ஒரே ரீசனுக்காக, ஆ ஒண்ணு கோச்சா கம்பீர் சரி சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இல்ல கேப்டனா பண்ணியிருக்கணும். ரோஹித் சர்மா நெறைய வாட்டி ஹி இஸ் டூயிங் வெல், ஹி இஸ் டூயிங் வெல்ன்னு பேட்டிலாம் குடுத்தாரு. பட் இந்த மாரி ஞாயிற வெளிய தூக்கி போடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி இப்ப நீங்க கேட்ட கொஸ்டினும் சரி. இப்ப தான் அஸ்வின் ராய் வெளிய வந்தாரு. மேபி அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இல்ல செலக்ஷன்ல ரொம்ப பிரஷர் குடுத்துருக்கலாம். அ அவங்களா வெளிய வைக்கிறதுக்கு அவருக்கு சான்ஸ் குடுக்காமயே வச்சிருக்கலாம். இப்படி கூட இருந்திருக்கலாம். பட் இப்போ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா ஜடேஜா தான் இருக்காரு. இப்ப இவரையும் தூக்கிட்டாங்கன்னு வையுங்களேன். நம்ம பிட்சர்ஸ்ல மேட்ச் ஆடும்போது லீட் பண்றதுக்கு, ஜூனியர்ஸ சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல. அதே மாரி கோலி சொல்லவே வேணாம். அவர் வந்து பழைய கோலி இல்ல, பழைய கோலி இல்லன்னு தான் சொல்றோம் தவிர, ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவரு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வரும். அது ஏஜ் ஆவ ஆவ கண்டிப்பா அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொஞ்சம் மைண்ட் சேஞ்சஸ்லாம் இருக்கும். வெளிய இருந்து எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கும். இப்போ புதுசா வர பையன் 100 அடிச்சான் அவன பத்தி நெறைய பேசுவாங்க. பட் நீங்க பார்க்கலாம் வேர்ல்ட் லெவல்ல கோலிக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு. அவரு ஒரு ரீசனா இருக்காரு. இன்னைக்கு ஒலிம்பிக்ல வந்து கிரிக்கெட்ட செலக்ட் பண்ணதுக்கு கோலிக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கிரிக்கெட்னு ஒரு கேம் இருக்கு. இதையே நம்ம கொண்டு வரோம். ஸோ ஒலிம்பிக் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாரி கொண்டு வந்துரும். அவரு ஒரு ரீசனா இருந்திருக்காரு. நெறைய பத்திரிக்கையில அத போட்டிருந்தாங்க. ஸோ கோலி இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஏன்னா, இப்போ கோலி போயிட்டாருன்னு வைங்க, யாரு இப்போ நீங்க சொன்னீங்க. சுப்மன் கில் அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்றாங்க அதெல்லாம். சுப்மன் கில்ல மார்க்கெட்டிங் பண்ணா எல்லாரும் படிச்சுருவோமா? ம். பார்த்துருவோமா? ஆனா, வாய்ப்பில்ல. நீங்க பாருங்களேன். நல்லா பாருங்க. சச்சின் இருந்தாரு. அவரு போனதுக்கப்புறம் தோனின்னு ஒருத்தர வச்சு, பிசிசிஐ வந்து மார்க்கெட்டிங் எல்லாம் பிசினஸ், ஆட் எல்லாமே பண்ணாங்க. அவரு போனாரு. அடுத்து கோலிய வச்சு பண்ணாங்க. ரோஹித் வச்சு பண்ணாங்க. ஸ்டில் ரோஹித் இருக்கும்போது கோலிக்கு நெறைய ஆட்ஸ் கிடைச்சிட்டு தான் இருந்தது. அவரும் பெஸ்ட் நெறைய ஆட்ஸ் குடுத்துட்டு தான் இருந்தாரு. இப்போ கோலி போயிட்டாருன்னா யார் ஆட்ஸ்லாம் வருவா? மேபி அடுத்து பாண்டியாவ ரெடி பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. பாண்டியாலாம் இல்ல. நான் கில்லு தான். ம். கில்லு. கில்ல ரெடி பண்ணுவாங்க. யார் ஆட் பாப்பா? கரெக்ட் தான் அதான். பார்க்க மாட்டாங்க. ஆ. ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது அவர வச்சு தானே. அவங்க பண்றாங்க. பாண்டியாவ ஒதுக்க ஆ. ஆரம்பிச்சுட்டாங்களே ஆக்சுவலி. இல்ல நீங்க சொல்றீங்க. பட் கில்லாம் ரிசல்ட்ஸ் குடுக்காம, இந்த மாரி ஒருத்தங்க ப்ரமோட்டே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நாளைக்கு ஞாயிறு கதி தான் அவருக்கும். பட் நான் அவர கலாய்க்கல எதுவும் சொல்லல. ஒருத்தங்க நெறைய பேர் சான்ஸுக்காக காத்திருக்காங்க. சாய் சுதர்ஷன் மாரி பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு சான்ஸுக்காக காத்துட்டு இருக்கும்போது, ஒருத்தர் அவ்ளோ ஃபெயிலியர்ஸ் ஆவாங்களாம். ஆனா பேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கில் வந்து நல்ல பிளேயர் கிடையாதுன்னுலாம் சொல்லவே இல்ல. அவரும் ப்ரூவ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பட் நெறைய பேர் ருத்ராஜ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். சாய் சுதர்ஷன் பெர்ஃபார்ம் பண்றான். இந்த மாரி நெறைய பேர் இந்த 140 கோடி பேர் இருக்கிற நம்ம கண்ட்ரில இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவன பேக்கப் பண்ணி, "யோவ் போய் ஆடுயா! நீ ஆடலையா? போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ உன்ன திரும்ப ப்ரூவ் பண்ணு. நீ போய் ரஞ்சி ஆடு. போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடுன்னு" அனுப்பி விடாம, நான் திரும்ப கில்லுக்கு தான் சான்ஸ் குடுப்பேன்னு எவ்வளவோ டோர்னமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. ஆக்சுவலி அண்ணன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லு மாரி தான் மத்த பிளேயர்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லுக்கு குடுக்குறதுல 10% சப்போர்ட் இவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, இவங்களும் நல்லா ஆடுவாங்க கண்டிப்பா, அப்படிங்கிறது தான் கண்டிப்பா. அவரு சொல்ல வராரு. இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். கருண் நாயர் கூட ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்துச்சு. எஸ். சச்சினே ட்வீட் போட்டாரு. "கருண் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ட்ருக்கீங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் சான்ஸ் வரும்." ஒரு நம்ம இந்தியால காடுன்னு சொல்லுவோம் கிரிக்கெட்ட வேர்ல்ட் ஃபுல்லா. அந்த மாரி ஒருத்தர் 24 வருஷம் கிரிக்கெட் ஆடுன ஒருத்தரு, ட்வீட்ல சொல்றாரு, "யோவ்! நீ நல்லா ஆடிட்டு இருக்கப்பா. இன்னும் மனச விட்டுறாதப்பா. நீ பிராக்டிஸ் பண்ணு. கண்டிப்பா." இந்த மாரி ஆள திரும்ப கம்பேக் ஒரு சான்ஸ் குடுப்பீங்களா? ஃபெயிலியர் ஆயிட்டே இருப்பான். இல்லப்பா உனக்கு ஸ்கில் இருக்கு. உன்கிட்ட டேலண்ட் இருக்கு. உன் கூட பிசிசிஐ இருக்குன்னு சொல்லி சான்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் கில்ல எதுவுமே சொல்லல. மத்த பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் கில் மாரி கிடைக்கணும்னு சொல்ல வரேன். அவர் கேட்ட கேள்விய தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டு இந்த வீடியோவ முடிக்க போறேன். ஸோ இந்த புதுசா போகப்போற ஒரு டெஸ்ட் ஸ்குவாட் அப்படிங்கிறதுல யாரு கேப்டனா இருக்க போறாங்க? உங்க ஒப்பீனியன் படி சொல்லுங்க. அண்ட் யார் இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நாங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். தேங்க் யூ. தேங்க் யூ.